லஞ்ச் பாக்ஸுக்கு என்னதான் கொடுத்து விடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்கீங்களா? அப்போ கவலையே வேண்டாங்க. இந்த ரெசிபியை வந்து நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மிக்சர் ஜாரில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அடுத்ததாக ஒரு கை நிறையா புதினா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 பல் அளவுக்கு பூண்டு, 2 துண்டு அளவு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி வச்சிடலாம். இப்போ சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை வந்து சேர்த்துருக்கேங்க. கூடவே கொஞ்சம் சோம்பு. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சுங்க. கூட ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா, இஞ்சி, பூண்டு அதோட பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு வந்து போகணுங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெயில் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம வந்து வேக வச்ச பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பட்டாணியை ஊற வச்சு நல்லா வந்து ஒரு 7 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்மளோட நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 1.5 டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அதை தான் இப்போ வந்து சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 4.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 3 விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் நைட் டின்னர் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். டின்னருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாதம் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சிம்பிளாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு வேணும்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் நெய் விட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். நீங்களும் இந்த சாதத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.